ஒரு ஆங்கரே வந்து சொல்லும் போது அப்பயும் கூட நம்பலைன்னா என்னதான் உங்களுக்கு எண்ணத்தை காட்டுறது வேட்டியதான் உங்கணும் காட்டுங்க. உள்ள இருக்க இப்ப ஆண்ட்ராய்டுல வச்சிருக்கேன். அண்ணா அறிவாலயத்தை போய் காட்டுங்க. அண்ணா அறிவாலயத்தை போய் காட்டுங்க. தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 25 முதல் 50% வரை தள்ளுபடி. வைர நகைகளுக்கு கேரட் ஒன்றிற்கு ரூபாய் 10,000 தள்ளுபடி. போத்தி ஸ்வர்ண மகால், இது பரிபூரணத்தின் அடையாளம். நீங்க சுடுற வடை எல்லாம் திங்கிற மாதிரி இருக்காது. உங்க அந்த மோடிஜி சுடுற வடை எப்படி இருக்கோ அது மாதிரிதான் நீங்கள் இருப்பீங்க. நீங்க ஜிஎஸ்டி எவ்வளவு வாங்குறீங்க? 1 ரூபா வாங்கிட்டு 29 பைசா தான் தர்றீங்க. திரும்பி வண்டியில 29 பைசா. ஆமாங்க, 29 பைசா தான் உங்க மோடி. அந்த மோடி கிட்ட சொல்லி அது 30 காசாவது ஆக்கி விட சொன்னோம். அந்த மோடி கிட்ட சொல்லி அது 30 காசாவது ஆக்கி விட சொன்னோம். அதுல இருந்து எவ்வளவு லாபம் எடுத்திருக்காங்க இருங்க. திருட்டு நிலக்கரி தரல, எதுக்கு அந்த திருட்டு பயிலுக்கு வந்து ஒப்பந்தம் போடுற? அவங்க தரமாட்டாங்கன்னு 39-40 பேர் நாக்கு வலிக்கிருக்கீங்களா? டெல்லியில என்ன பண்றது? என்ன போட்டு இருங்க. அதுக்கான போராட்டங்கள் நடந்தது இல்ல. அதற்கான போராட்டம் நீங்க என்ன புடுங்குனீங்கன்னு சொல்லுங்க. நாங்க புடுங்கிட்டு தான் இருக்கோம். நீங்க நீங்க நட்டுட்டு இருங்க, நாங்க புடுங்கிட்டு இருக்கோம். நீட்டுன்னு ஒரு செங்கலை காட்டுறது, ஒரு முட்டையை காட்டுறது, அதை காட்டுறது, இதை காட்டுறது. காட்ட வேண்டிய இடத்துல போய் காட்டியா? இப்போ ஆடி தள்ளுபடி, கூடவே டிஸ்கவுண்ட் வவுச்சர்ஸ். இது இப்போ யூஸ் பண்றது? ஆடியில தள்ளுபடி, ஆவணியில டிஸ்கவுண்ட் வவுச்சர்ஸ். போத்தீஸ் ஆடியில் தள்ளுபடியுடன் டிஸ்கவுண்ட் வவுச்சர். நாகஸ்மி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்க அரசியல் பிரபலங்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, புரட்சி தமிழகம் கட்சியோட தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும், திமுகவின் முன்னோடியுமான முனைவர் காமாட்சி அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பரபரப்பான சூழ்நிலையில திடீர்னு விக்கிரவாண்டி தேர்தல் முடிஞ்ச உடனே மின் கட்டணத்தை உயர்த்திருக்கு தமிழ்நாடு அரசு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? தேர்தலுக்காக காத்திருந்தாங்கன்னு எடுத்துக்கலாமா, இல்லைன்னா ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணது தான் அதில் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா? ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணது தான். உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணது தான். அது வந்து கொஞ்சம் ஒர்க்கிங் அங்கே ஆஃபீஸில் எந்த மாதிரி பண்ணலாம், என்ன மாதிரி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது வந்து அதாவது ஒன்றிய அரசோட கலந்து பேச வேண்டிய ஒரு கட்டாய சூழல் ஏற்பட்டுருச்சு. அதனால இப்ப அந்த இதை பிரிச்சிருக்காங்க. இல்ல சும்மா இருங்க. ஒன்றிய அரசுக்கு இந்த கட்டண உயர்வு சம்பந்தமே இல்ல. உதய மின் திட்டத்துக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா, மத்திய அரசு கொடுத்த கைட்லைன்ஸ் கீழ தான் வந்து வருஷம் பீரியடிக்கல வந்து மின் கட்டணத்தை உயர்த்தணும்னா உயர்த்தணும். கம்பல்சரி உயர்த்தணும். யார் சொன்னா கம்பல்சரியா உயர்த்தணும் கிடைக்கும் மானியம் கிடைக்கும்? இடையில உயர்த்தாதீங்க. எவ்ரி இயர் ஏப்ரலுக்குள்ள நீங்க அதை டிசைட் பண்ணலாம். ஜூன் ஜூலைல இருந்து உயர்த்தீங்க, ஜூன் 30க்குள்ள நீங்க டிசைட் பண்ணி அதை டிசைட் பண்ணணும் தான் சார் சட்டம். ஆமா, இவங்க அதை உயர்த்த சொல்லுங்க. எதுல ஏங்க மாற்றி அமைக்க சொல்லி தாங்க உத்தரவு. மாற்றி அமைக்கிறதுனா குறைக்கிறது இல்லையா? குறைக்கிறது இல்ல, கூட்டுறதுதான். கடன்ல இருக்கு கவர்மெண்ட் மட்டும் இல்லாம டிரான்ஜெட்கோமே 1 லட்சம் கோடிக்கு மேல கடன்ல இருக்கு. அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த கடன் சுமையை தீர்க்கணும்னா மின் கட்டணத்தை உயர்த்துறது மட்டும் தான் ஒரே வழி. ஆனா தொழிற்சாலைகளுக்கெல்லாம் மட்டும் உயர்த்தி அந்த மாதிரி இது பண்ணாம அவங்களுக்கு நிறைய எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு சாமானிய மக்களை பாதிக்கிற மாதிரி இந்த மின்கட்டண உயர்வு இருக்குன்றது தான் பெரிய குற்றச்சாட்டு. இந்த சார் நீங்க சொல்ற மாதிரி உயர்த்துதல் வச்சுங்க. இந்த உயர்த்துதலை மத்திய அரசு சொல்லி இருக்கான்றது தான் இப்ப பிரச்சனை. மத்திய அரசோட கைட்லைன்ஸ் கீழ தான் இந்த நான் ஒரு ஆங்கரே வந்து சொல்லும் போது அப்பயும் கூட நம்பலைன்னா என்னதான் உங்களுக்கு எண்ணத்தை காட்டுறது வேட்டியதான் உங்கணும் காட்டுங்க. உள்ள இருக்க இப்ப ஆண்ட்ராய்டுல வச்சிருக்கேன். அண்ணா அறிவாலயத்தை போய் காட்டுங்க. அண்ணா அல்ல ஆண்ட்ராய்டுல வச்சிருக்கேன். மத்திய அரசுகிட்ட எதுக்கு அது? சும்மா இருங்க. அந்த மாதிரி நீங்க இப்போ முட்டு கொடுங்க வேண்டாம் சொல்லல, அதுக்காக ஓவர் அப்படி எல்லாம் முட்டு கொடுக்காதீங்க. எந்த பிரிவின் கீழே அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல கட்டண உயர்வு கம்பல்சரி சொல்லியிருக்கு? கட்டண உயர்வுன்றது இல்ல சார், மாற்றி அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மாற்றி அமைச்சிக்கலாம்னா உடனே மாத்திருவியா? உடனே மாத்தல இல்ல சார், இதெல்லாம் ஒரு டைம் பீரியட் கொடுத்தா மாதிரி 2022ல இந்த இது கொண்டு வராங்க. ஏறக்குறைய ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் மாத்திருக்காங்க. இந்த 2 வருஷம் ஏன் இந்த டிரான்சிஷன் பீரியட்? சரி, 2022ல கொண்டு வந்தாங்கல்ல, அதுக்கு முன்னாடியே தமிழக அரசு மின்வாரியத்துறை கடல்ல இருக்குன்னு தெரியுமா தெரியாது? இல்ல, அப்ப 2022 ஜூன்ல தான் ஆல்ரெடி உயர்த்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் செப்டம்பர்ல இந்த ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. நான் என்ன கேக்குறேன், கடந்த ஆட்சியிலேயே மின்சாரத்துறை கடல்ல இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? நஷ்டத்துல இருக்குன்னு தெரியும். எப்பயுமே நஷ்டத்துல 1 லட்சம் கோடி, 1,20,000 கோடி. சரி இருக்கட்டும், 1,20,000 கோடி கூட இருக்கட்டும். இந்த கடன் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா?
தெரிஞ்ச விஷயம் தான் சார். கடன் இருக்கிற போது நீங்க தேர்தல் வாக்குறுதி 221ல மின் அந்த பகிர்வு பண்றல மின் கணக்கீடு அதை 2 மாசத்துல நாங்க 1 மாசமா ஆக்கிறோம். 1000 யூனிட் யூஸ் பண்றவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு உங்களுக்கு 6000 ரூபாய் லாபம் வரும். அதாவது மின் கட்டணம் செலுத்த தேவையில்லை, மாசத்துக்கு 500 ரூபாய் உங்களுக்கு நாங்க நல்லது பண்றோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, எதை வச்சு கொடுத்தீங்க? இல்ல அதுதான் இப்ப எல்லாருமே கேட்கிற கேள்வியா இருக்கு. இப்படி வந்து சரி சப்போஸ் மின்கட்டணம் உயர்த்துறது நியாயமான விஷயம், 1 மாசமா அப்படின்னு அந்த ஸ்லாப் ஏன் வந்து இன்னும் இது பண்ணாம இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. 2 மாசமா வாங்க சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்கேன். இல்ல சார் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்டோட இதுக்கு மாத்திக்கலாம் பண்ணு சார். எங்களுக்கு வேலைப்பளு அதிகமா இருக்கிறதுனால ஒரு வேலையை இல்லங்க உங்களுக்கு 2 சார் மாசத்துக்கு கணக்கீடு சார் 45 நாளைக்கு ஒரு வாட்டி சார் கணக்கீடு பண்றதுக்கு உங்களுக்கு 30 நாளைக்கு ஒரு தடவை வந்து கணக்கீடு பண்ண வரணும். 30 நாளுக்கு என்ன ஒரு மாசம் 30 நாள். இப்போ வந்து 45 நாள் பீரியட் தான். 45 நாளைக்கு ஒரு தடவை வந்து எடுக்கணும். இப்ப வந்து நமக்கு எடுத்தது 45 நாள் 60 நாளைக்கு ஒரு பில்லு வருது. இப்ப நமக்கு வந்து அப்படி பண்ணும்போது 30 நாளைக்கு ஒண்ணுன்னா நம்ம எடுக்க வேண்டிய 20 நாளைக்கு ஒரு தடவை கணக்கு பண்ண வேண்டி இருக்கும் இல்லைங்களா? அப்ப 20 நாளைக்கு ஒரு நாள் 20 நாளைக்கு ஒரு தடவை லேபர் எங்க போறது? ஏற்கனவே இபி இவ்வளவு நஷ்டத்துல இருக்குல்ல, இன்னும் எவ்வளவு பேர மின் கணக்கு எடுக்கிறதுனால மானியம் கொடுத்துருங்க. அதுதான் 1000 ரூபாய் கொடுக்குறமே, அப்புறம் என்ன கொள்ள 1000 ரூபாய் கொடுக்குறோம்ல மகளிருக்கு. இங்க பாரு நான் என்ன சொல்றேன், 100 யூனிட் வந்து எனாம் வேற போகுது இல்ல அந்த எனாம் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 45 நாளுக்கு 100 யூனிட் கொடுத்துட்டு 30 நாளுக்கு 100 யூனிட் கொடுத்தா கட்டுற ஸ்லாபே ஜனங்களுக்கு கம்மியாகுது இல்ல. அது ஸ்லாப் கம்மியாகும், அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. எங்களுக்கு அதை கண்ணா அதை செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஆனா எங்களுக்கு வேலை பளு அதிகமா இருக்கிறதுனால எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கு அதிகமான. எவ்வளவு பேர் வந்து அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க, படித்த இளைஞர்கள் வேலை இல்லாம. இல்ல நீங்களே பேசும்போது சொன்னீங்க ஏற்கனவே இபி வந்து 1,20,000 கோடி கடன்ல இருக்கு. அரசாங்கம் வந்து ஏற்கனவே 7,80,000 கோடி கடன்ல இருக்கு. இப்படிப்பட்ட கடனான சூழ்நிலையில நாங்க வந்து இதுக்காக இனி ஒரு எப்படி குறைச்சு வச்சாலும் ஒரு ஏஐ ஆபீஸ்ன்னு எடுத்தீங்கன்னா ஒரு 2 பேர்ல இருந்து 3 பேராவது கவர்மெண்ட். அதுதான் கவர்மெண்ட்னா வேலை. அதாவதுங்க நீங்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வாயில வடை சுட்டுட்டு போயிருவீங்க. நீங்க சுடுற வடை எல்லாம் திங்கிற மாதிரி இருக்காது. உங்க அந்த மோடிஜி சுடுற வடை எப்படி இருக்கோ அது மாதிரிதான் நீங்களும் இருப்பீங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுறீங்க. நாங்க என்ன வேணும்னா வச்சுக்கிட்டா இல்லைங்கிறோம். ஒரு தேவைக்காக நாங்கள் வந்து தமிழ்நாட்டு நிதிநிலையை பொறுத்து மின்கட்டணத்தை ஏத்திருக்கோம்னு சொல்லுங்க. மத்திய அரசு காட்டுங்க, அந்த ஆர்டர் காட்டுங்க சார். இங்க பாருங்க, மத்திய அரசினுடைய அவங்களுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் ஆண்டுதோறும் வந்து மின் கட்டணம் உயர்வு அளிக்கப்படுது. இதை டிஸ்ட்ரிபியூஷன் செக்டார் ஸ்கீம்னு ஒன்று அறிவிச்சாங்க சார். அதுல வந்து ஒரு 2-3 ஸ்கீம் அவங்க சொல்றாங்க. ஸ்மார்ட் மீட்டர்னு ஒன்று வருது இல்ல, அதை நீங்க பண்ணீங்கன்னா நாங்க வந்து 19,235 கோடி வந்து மானியம் தரோம். அதுக்கு செலவு நிறைய ஆகும். அதுல வந்து ஒரு பங்கை வந்து மத்திய அரசு தருது. அவன் என்ன சொல்றான், நீ வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதி எடு, அந்த பகுதி ஃபுல்லா ஸ்மார்ட் மீட்டரா மாத்திட்டு நீங்க ஒரு தடவை நீங்க கணக்கு எடுத்துட்டீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்துரும்ன்றாங்க. இன்னொன்னு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 12% வந்து 15% வந்து வேஸ்டேஜ் ஆகுது. இதையெல்லாம் நீங்க சரி பண்ணீங்கன்னா இந்த நஷ்டத்தை தவிர்க்கலாம். இல்ல இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்க வேஸ்ட் நம்ம சரி பண்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இல்ல அந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய சப்ளான்ஸ் போடுற மாதிரி இருக்கும். இல்ல அதுதான் மானியம் தரோம்ல சார், மானியம் தரோம்ல, மானியம் தரதா. அது மானியம் எவ்வளவு ஃபுல் மானியமா தரீங்க? மானியம் எவ்வளவு தரீங்க? கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லாம எல்லாத்தையும் பண்ணி நாங்க சும்மா இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. கொடுக்கறது 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு நாங்க 100 ரூபாய்க்கு வேலை பார்க்கணும்னா எங்க போய் பார்க்கலாம்? மத்திய அரசு கிட்ட இருந்து அதிகமான அமௌண்ட் கொடுத்து தான் வந்து கவர்மெண்ட் சார் எல்லாத்தையும் மத்திய அரசே பண்றதுக்கு மாநில அரசு தேவையில்ல சார். மத்திய அரசுக்கு அப்புறம் நம்ம வரி சும்மா கட்ட. மத்திய அரசு என்னத்துக்கு? மத்திய அரசு மாநில கஷ்டப்படும் போது மாநிலத்துக்கு கொடுத்து உதவுறதுக்கு தான். நீங்க ஜிஎஸ்டி எவ்வளவு வாங்குறீங்க? 1 ரூபா வாங்கிட்டு 29 பைசா தான் தர்றீங்க. திரும்பி வண்டிங்களா 29 பைசா? ஆமாங்க 29 பைசா தான். உங்க மோடி அந்த மோடி கிட்ட சொல்லி அதை 30 காசாவது ஆக்கி விட சொன்னோம். எங்க போனாலும் இந்த 29 காசு 29 சொல்லுங்க 1 பைசா வந்தா கூட எத்தனை கோடி வந்து. நீங்க நம்ம ஊர்ல இருக்கிற இந்த இப்ப நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்ப எல்லாம் மத்திய அரசு ஒரு டீட்டெயிலா ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டு இருக்காங்க. என்ன சொல்றான், இந்தியா முழுக்க இருக்க தேவை இந்த தெர்மல் பவர் யூனிட்லாம் இருக்குல்ல, அவெல்லாம் வந்து 80% வந்து தயார் பண்றாங்க சார். நம்ம ஊர்ல 60 to 65% தான் வருது.
அதை கொஞ்சம் மேம்படுத்துங்க. அதுக்கு யார் வரணும்? அதுக்கு மத்திய அரசு வரணுமா? அதுக்கு அந்த அந்த தெர்மல் பவர் ஸ்டேஷனுக்கு கொடுக்குற நிலக்கரி கூட ஒரு தரமான நிலக்கரி கிடையாது. செகண்ட் கிரேட் நிலக்கரியை வாங்கி அதானி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதிகமான அமௌண்ட்டுக்கு. எதுக்கு அதானி கிட்ட வாங்குனீங்க? அப்ப இருந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஏடிஎம்கே கவர்மெண்ட் அவங்க வாங்கியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி ரைட்ஸ் கொடுக்குது? ஒரு பிரைவேட் வாங்குறீங்க. ஃபர்ஸ்ட் கோல் எல்லாம் வாங்கி கொடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு கார்பரேஷன் இருந்துச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட. அது பிரைவேட் கிட்ட கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். மோடி கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தட். அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அதானி கிட்ட நீங்க அத டிஸ்ட்ரிபியூஷனுக்கான இது எல்லாமே அதானி கிட்ட கொடுத்துறீங்க. கொடுத்துட்டு அவன் வந்து தரமேல நிலக்கரி கொடுக்குறான். தரமேல நிலக்கரியை வச்சு கவர்மெண்ட் எப்படி ஒரு நல்ல ஒரு தரமில்லாத நிலக்கரி சொல்லிருக்கீங்களா? நாங்க வந்து அதானி கிட்ட நாங்க எடுக்க மாட்டோம், அது தரமில்லாது அப்படி சொல்லிருக்கீங்களா? அதானி இருக்காரு, அதானி மத்திய அரசு இருக்கு. இப்ப ரீசெண்டா ஸ்கேம் வெளிய வந்து அதானி மட்டும் தமிழ்நாடு சொந்தக்காரன் இல்லையா? நீங்க ஒரு விஷயம் வந்து போன ஐயா ஒரு நிமிஷம் மாசத்துக்கு முன்னாடி உலக முதலீட்டாளர் வந்து மாநாடு நடத்துறாங்கல்ல. ஆமா, இதுல எவ்வளவு வந்தது தமிழ்நாட்டுக்கு? அதானி எவ்வளவு பண்றான்? 46,000 கோடி. ஏண்டா அதுல இருந்து எவ்வளவு லாபம் எடுத்திருக்கேன்? இருங்க, திருட்டு நிலக்கரி தரல, எதுக்கு அந்த திருட்டு பயிலுக்கு வந்து ஒப்பந்தம் போடுற? அந்த நாங்க ஒப்பந்தம் போல அந்த வேலை பாக்குறதுக்கு வேற எவனுமே டெண்டர் கொடுக்கல. அந்த ஆள் தான் டெண்டர் கொடுத்துருக்கான். டெண்டர் ஒர்க் இது வேர்ல்டு லெவல் டெண்டர், புரிஞ்சுக்கோங்க. வேர்ல்டு லெவல் டெண்டர்லாம் அந்த ஆள் தான் போட்டிருக்கான். அந்த ஆளுக்கு அந்த டெண்டரை நம்ம கொடுத்துருக்கோம். பொண்ணுக்கு இருங்க, எந்த மாப்பிளையுமே கிடைக்கல. ஐயாக்கு ஒரு 4 பொண்ணை வந்து கற்பழிச்சு ஜெயிலுக்கு போனவன் தான் ஒருத்தன் தான் இருக்கிறான். அவன் தான் வந்து பொண்ணு கட்டான்றதுக்கு அவன் கொடுத்துட முடியுமாங்க? அதுக்காக கொலை பண்ணிட முடியுமா? கொடுத்துட முடியுமா? எதுக்கு முடிச்சு போடுறீங்க? அதாவது சும்மா இருங்க, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த கிராஸ் ரூட் தான் தெரியும். அரசுல வந்து அதானி இருந்தானா அதானி திருட, அந்த திருட இங்க வந்துட்டான்னா யோக்கிய. இந்த திமுகவுல வந்து செந்தில் பாலாஜி இருக்கிற வரைக்கும் அவன் பரம யோக்கிய. அவன் திமுக வந்துட்டானா அவனை மாதிரி பரம யோக்கிய எவனும் இல்லை. நீங்க நவட்டாதீங்க. நான் எங்க இருக்க கேஸ எங்க நவட்டுறீங்க? இப்போ இன்னைக்கு பாருங்க, அதாவதுங்க நீங்க உயர்த்துங்க, ஆனா மத்திய அரசு சொல்லித்தான் நாங்க உயர்த்துறாங்க. வீட்டு வரைய உயர்த்துறாங்க, மத்திய அரசு சொல்லித்தான் உயர்த்துறாங்க. நம்ம வீட்டு வரிய கார்பரேஷன் ரைஸ் பண்ணுது. கார்பரேஷன் ரைஸ் பண்றது நெருக்கடி. இதெல்லாம் நெருக்கடிட்டாங்க. பால்வெளிக்கும் மத்திய அரசுக்கு சம்பந்தம் கிடையாது. இங்க பாருங்க, வீட்டு வரியை உயர்த்தினதுக்கு மத்திய அரசு சம்பந்தம் இல்லை. ஆனா இத வந்து நம்ம வந்து என்ன மெத்தட்ல கொண்டு வந்திருக்காங்க, இந்த சிட்டியை வந்து என்ன சிட்டியா கொண்டு வந்திருக்காங்க, ஸ்மால் சிட்டி ஸ்கீம்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்மால் சிட்டி ஸ்கீமுக்கு என்னென்ன நார்ம்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்றான். அந்த நார்ம்ஸை செட்டில் பண்ணணும்னா நம்ம டாக்ஸை ஏற்றி தான். அவன் வந்து மறைமுகமா ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு இது இவருக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது 3500 மில்லியன் மெகாவாட்டை வந்து நம்ம வந்து சோலார்ல தயார் பண்றோம் அப்படின்னு பெருசா அறிக்கைலாம் விட்டாங்கல்ல. கேளுங்க, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை மெகாவாட் மின்சாரம் வந்து கேளுங்க. வெறும் 350, 10%. இந்த மாதிரி விஷயம் சார். ஒரு யூனிட்டை 20 ரூபாய்க்கு வாங்குறீங்கல்ல, ஏன் வாங்குறீங்க 20 ரூபாய்க்கு? வேற யாரும் கம்மி பிரைஸ்ல தரல சார். அந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குல்ல. ஏன்னா ஏற்கனவே இந்த எல்லா கவர்மெண்ட் மேலுமே இருக்க பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரைவேட் செக்டார் கிட்ட இருந்து அதிகமான அமௌண்ட்டுக்கு கொள்முதல் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நஷ்டப்படுது. அப்படின்னா அந்த பிரைவேட் செக்டர் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம இருக்கணும். பிரைவேட் செக்டர் கிட்ட தான் பெரிய பவர் பிளான்ஸ் இல்ல அவன் வாங்குறது அதானிக்கு தான் வாங்கணுங்கிறாங்க. அதனாலதான் நம்ம இப்போ 1000 மெகாவாட்டுக்கு வந்து அநேகமா நாளை கையெழுத்தாகுது 1000 மெகாவாட் ராம்நாட்ல போட்டிருக்கானுல்ல. ராம்நாட்ல போட்டிருக்க யூனிட்ல இருந்து நமக்கு 1000 மெகாவாட். அதுக்கு ரேட் என்ன பிக்ஸ் பண்றான்? நம்ம ரேட் பிக்ஸ் பண்ண முடியாது, அவன் தான் ரேட் பிக்ஸ் பண்றான். அந்த ரேட்டுக்கு தான் நம்ம கொள்முதல் பண்ணணும். ஆனா அது வந்து தெர்மல் பிளான்ட காட்டுல ரேட் கம்மியா இருக்கு. நமக்கு தெர்மல் பிளான்ட காட்டிலும் ரேட் கம்மியா இருக்கு. ஆகையினால நம்ம அதை வாங்குறோம். சரி பரவாயில்ல, நெய்வேலி நம்ம ஊர்ல தானே இருக்கு. அதுல ஏன் நமக்கு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு அதிக ஒதுக்கீடு கொடுக்கலாம்ல? அதே மாதிரி நமக்கு தூத்துக்குடியில இது இருக்குல்ல, கூடாங்குளம் இருக்குல்ல, கூடாங்குளத்துல நமக்கு அதிகமா நீங்க சொல்றீங்க இல்லங்க அவங்க தரமாட்டாங்கன்னு 39-40 பேர் நாக்கு வழங்கிருக்கீங்களா? உங்களுக்கு எதுக்கியா டெல்லிக்கு அனுப்புறோம்? இதெல்லாம் கேட்கறதுக்கு ஐயா இதுவரை வந்து கேட்டுதான் இருக்கு எல்லா விஷயமும். நீட் விஷயத்துல இருந்து ஓபிசி ரிசர்வேஷன் அது ஒரு டூப்ளிகேட் போராட்டங்க. அது நீட் கேட்டு வாங்குறது இல்ல. அது என்ன பண்ணலாம் பண்ணி அது வந்து இந்தியா கூட்டணி வந்த பிறகு நாங்க எடுத்துக்கிறோம். அது அங்க பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குங்க. ஒண்ணும் இல்லங்க, அடுத்த பார்லிமெண்ட்ல பாருங்க என்ன பழக்குதுன்னு பாருங்க.
ஒரு டிஎம்சி தண்ணியை திறந்து விடு டெய்லின்னா ஒரே ஒரு எம்பி போய் வாய திறந்தானா? சரி, இப்ப திருமாவளவன் கூட பல பேர் எங்க பேசணும்? மூத்திர சந்தில பேசுறதா? சார் அந்த ஒரு கூட்டம் முடிச்சுட்டு பேசியிருக்காங்க. நான் சொல்றது புரியுதா? எங்க பேசிருக்கணும்? பார்லிமெண்ட்ல பேசணும். எப்ப பேசணும்? எப்ப பேச முடியும்? பார்லிமெண்ட்ல இப்பதான் பொறுப்பு ஏற்றிருக்காங்க. பொறுப்பு ஏற்ற உடனே மோடி மேல சில பிரச்சனைகள் கொண்டு வந்தாங்க, அதோட ஒத்தி வச்சாங்க. பாருங்க, என்ன மூஞ்ச கழுவுறதுக்கு எனக்கு வந்து தண்ணி இல்ல. என்ன மூஞ்ச கழுவுறது தண்ணி இல்ல? என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க தண்ணி இல்லாம தமிழ்நாட்டுல என்னவா இருக்குது? நீட் தேர்வு நீங்க ஏன்னா ஒரு 2 நாள் பாராளுமன்றத்தை முடக்கி இருப்பீங்களா நீங்க? எங்கெங்க முடக்க முடியும்? ஒத்தி வச்சுட்டு போயிட்டாங்களே. ஒத்தி வச்சாச்சா பார்லிமெண்ட் ஒத்தி வச்சாச்சு. எத்தனை நாள் வராதீங்க? டெல்லியில கடங்க. எங்க ஊர்ல போனா மூஞ்சில காரி துப்புறாங்க. டெல்லியில என்ன பண்றது? என்ன போட்டு இருங்க. சரக்கு போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது. வேற என்ன பண்றதுன்னா இங்க பாருங்க, அடுத்து பார்லிமெண்ட் யார பாக்குது? பிரைம் மினிஸ்டர் எப்ப பார்த்தாலும் வெளிநாடு போயிடுறாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குல்ல. டெல்லியில மட்டும் இருந்து மட்டும் என்ன பண்ண போறாங்க? ஒரு நாள் உண்ணா வருதுங்க. பிரைம் மினிஸ்டர் வரட்டுங்க. விவசாயிகள் 900 விவசாயி செத்து போயிட்டான். 1 ஆண்டு காலமா உண்ணாவிரதம் இருந்து அப்ப கூட கையாளாகாத அன்னைக்கு கூட இந்த ஆளு வந்து பார்க்க வரல. உள்துறை அமைச்சர் கூட எந்த நாதியும் வந்து பார்க்கல. 900 பேர் செத்தான். அதனாலதான் நீ பஞ்சாப்ல தோத்து போயிட்ட. புரியுதா? விவசாயிகளுடைய போராட்டம் தான். அதுக்கு லாஸ்ட் மினிட்ல நடந்த போராட்டம். உத்தமமானவர்லாம் சொல்ல வரலங்க. உன்னோட உரிமையை நீ கேட்டுதான் வாங்கணும். கேட்டும் தர மாட்டாங்கன்றதான பிரச்சனை. நீட் சார்ந்த விஷயங்கள கையெழுத்து நீட் நடக்காது. நீட்டை வந்து கொடுத்ததே இவங்க தான். இதே மாதிரிதான் விவசாய சட்டங்களை மாத்தவே முடியாது. புல் ஸ்டாப் கூட மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு பாஜக காரங்க எல்லாருமே பேசுறாரு. ஆனா அந்த 3 விவசாய பில்லையுமே வாபஸ் வாங்கிட்டாங்க. அதே மாதிரிதான் அதுக்கான போராட்டங்கள் நடந்தது இல்ல. அதற்கான போராட்டம் நீங்க என்ன புடுங்குனீங்கன்னு சொல்லுங்க. நாங்க புடுங்கிட்டு தான் இருக்கோம். நீங்க நட்டுட்டு இருங்க, நாங்க புடுங்கிட்டு இருக்கோம். நீட்டுன்னு ஒரு செங்கலை காட்டுறது, ஒரு முட்டையை காட்டுறது, அதை காட்டுறது, இதை காட்டுறது. காட்ட வேண்டிய இடத்துல போய் காட்டியா? போய் மூத்திர சந்தில காட்டுங்கிற. இங்க வந்து நான் தான் நீட் வேணான்றேன். என்கிட்ட வந்து நீட் வேணான்ற அங்க போய் கேளு. இப்ப எல்லா ஸ்டேட்டுமே பேச ஆரம்பிச்சிருங்க. ஏக்நாத் ஷிண்டே அங்க போய் பேசுங்க சார். எங்க போய் பேசுறது? அங்க போய் பேச, அங்க போய் பேசு. குட்டிச்சவர்ல போய் பேச வேண்டியதுதான். கூடவே இருக்கிற நம்ம வந்து சிதம்பரத்தோட போய் கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு, இன்னைக்கு வந்து அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் இன்னைக்கு வந்து டாக்டர் ஆயிருக்காங்கன்னா அது நீட்டால தான் அப்படின்னு சொல்றாருல்ல. அதுக்கு முதல்ல நீங்க கண்ணன் தெரிவிச்சு அவரையும் சேர்த்து கூட்டி போங்க. சும்மா எங்களை வந்து ஏமாத்திருக்கிறீங்க. நீட்டுன்னு இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நீட் வரணும்ட்டு வாதாடின ஒன் ஆஃப் த ஆளுங்க சிதம்பரத்தோட மனைவி நளினி சிதம்பரம் தான் அதை வாதாடினாங்க. அந்த குடும்பத்துக்குள்ள நினைக்கிற பாலிடிக்ஸ்ன்றதை விட்டுருவோம் சார். அவன் வீட்டுக்குள்ள பேசணும். கார்த்திக் சிதம்பரம் வீட்டுக்குள்ள பேசினாரா? தமிழிசையோட மகனுமே பாஜக வளராது. ஏர்போர்ட்ல தமிழிசையோட மகனுக்கு பாஜக வளராது, பாஜக மோசமான கட்சின்ற ஒரு மாதிரியான விமர்சனங்களை ஏர்போர்ட்ல வச்சிட்டு போனாங்க. அதுல பெருசா நம்ம டிஸ்கஷன் எடுத்துக்கோம். அதே மாதிரிதான் நம்ம இதையும் பார்க்கணும். இவர் பார்லிமெண்ட் போயிட்டு நீட்டு தான் நல்லது அப்படின்னு சொன்னாருன்னா அவர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவங்க அதுக்கான முடிவு எடுக்கணும். அப்ப நீங்க ஒண்ணு கேட்க மாட்டீங்க. அது அவரோட தனிப்பட்ட கட்சி ஆயிடுமா? அவரோட தனிப்பட்ட இங்க பாருங்க உங்க கூட்டணி கட்டுப்படுத்தாரு. ஏயா நாங்க இத்தனை பேர் நீட்டு வேணுன்றோமே, நீ ஒத்த ஆள் இந்த மாதிரி நீட்டு வந்தது நல்லதுதான் சொல்றிய. நாங்க சொல்றது பொய்யா, நீ சொல்றது பொய்யான்னு மக்கள் குழம்ப மாட்டாங்களா? கொஞ்சம் வாய் மூணு கம்முன்னு ஏன் சொல்ல மாட்டேங்க? அதெல்லாம் சொல்லியாச்சு. இனிமே பேச மாட்டாங்க. கூப்பிட்டு கண்டிச்சாச்சு. சீட்டே எம்பி சீட்டே கொடுக்க மாட்டோம் சிவகங்கையில இந்த முறை. அது மன்னிப்பு கேட்டான். இனிமே நான் பேசுன தப்புதான், இனிமே பேச மாட்டேன்னு பேசுறான். திருநாவுக்கரசு மாதிரியான ஒரு மூத்த ஒரு உறுப்பினர் இருக்கிறப்ப அவருக்கே சீட்டு மறுக்கப்படுது திருச்சியில. அப்படி இருக்கிறப்ப திருப்பி சிவகங்கையில கார்த்திக் சிதம்பரத்துக்கு கொடுத்தே ஆகணுன்ற அவசியம் ஏன் ஏற்படுது திமுகவுக்கு என்ன காரணம்னா, ஏற்கனவே அவங்க அப்பா வந்து அந்த தொகுதியிலே பல முறை நின்று ஜெயிச்சு வந்தவரு. அவருமே கடைசியா ஜெயிச்சப்ப பெரிய சர்ச்சையெல்லாம் ஏற்பட்டு அது வாஸ்தவம் தான். இப்ப 2வது வந்து அங்க வந்து ராகுல்கிட்ட அவங்க அப்பா அங்க இருக்காரு சிதம்பரம். அவரு சொல்றாரு, ராகுல் சொல்றத இவர் நம்ம தலைவரால மீற முடியல. இதுதான் காரணம். கண்டிப்பா கார்த்திக்கு இந்த முறை சீட்டு கிடைக்காதுன்னு தான் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். கடைசியில அழுது பொழுது வாங்கிட்டானுங்க. ராஜ்யசபா எம்பி மாதிரி கொண்டு போக வேண்டியது. ஏன் ஒரு சிவகங்கை மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷன்ஸ்ல நல்ல ஒரு பேசுற ஒரு எம்பியா போட்டு ஜெயிக்க போட்டுக்கலாம். இதே திருநாவுக்கரசு அங்க கொடுத்தாலும் ஜெயிக்கத்தான் செய்வாரு. முக்குளத்தோர் பெல்ட் தான், அதெல்லாம் கிடைக்கும்.
சரி கண்ணு, நடந்து புனிச்சு போச்சு, இனிமே நடக்க வேண்டியது தான் பேச முடியுமே தவிர இவங்கள மாதிரி செய்யற அயோக்கியத்தனம் உலகமாக அயோக்கியனே வந்து பிஜேபி தான். அவனுக்கு சபை கட்டிக்கிட்டு இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இவரை என்னதான் பண்றது சொல்லுங்க. பிஜேபி ஒரு பக்கம் விட்டு ஆம்ஸ்டாங் உட்பட பல பேர் வந்து தொடர்ச்சியா கொல்லப்பட்டவர். கவர்மெண்ட் என்னதான் பண்ணுது, போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்னதான் பண்ணுதுன்னு ஒரு கேள்வி எழுப்புது. என்ன கொல்லல இல்ல இதேதாங்க. இன்னும் என்ன அவருக்கு தான் என்ன கொண்டு 2 கொம்பு முளைச்சிருக்கா? அவருக்கு ஒரு பாதுகாப்பு 2 ஆம்டு போலீஸ் கொடுக்க முடியுமா? என்ன பேசுறீங்க?